ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு வேற லெவலில் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. சரி வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ டிராகனை தேடி போய்கிட்டு இருக்கான். அப்போ மோபியஸ்ல இருக்கிற ஒரு ஆளு கியமாசா கிட்ட கத்திய கொடுக்குறான். இன்னைக்கு டிராகனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கியமாசா சொல்றான். நம்ம ஹீரோ அங்க ஒளிஞ்சிருக்கிறத அவங்க ஆளுங்க பாத்துருந்தாங்க. நம்ம ஹீரோவை அடிச்சு கெட்டி போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க. ஹீனா வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. நான் எதுக்குமே லாய்க் இல்லாதவன், நான் ஒரு ஃபெயிலியர், என்னால யாரையுமே காப்பாற்ற முடியல, என்னால எதையும் மாத்த முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், ஆனா நீயா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு டாக்கேமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணி அவனுக்கு ஆறுதல் சொல்றா. நீ டிராகனோ மைக்கியோ கிடையாது, நீ தான் டாக்கேமிச்சி. உனக்கு அழுக வந்தா அழுவ, ஆனா உனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக எப்பவுமே போராடுவ. நான் பார்த்ததுலே ஆசமான ஆள் நீதான் அப்படின்னு அவ சொல்லவோ நம்ம ஹீரோ ரொம்பவோ கண் கலங்குறா. இப்போ அவ உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சேர பண்ணி அனுப்புறா. சரி கண்டிப்பா இந்த தடவை என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் நம்பிக்கையோட எப்படியாச்சும் அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கான். ஜெயிலுக்கு போனதுனால அவனோட ஃப்ரெண்டு டிராகனை கொல்றதுக்காக வந்திருக்கான் அப்படிங்கறதும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஹே பேயா, நீ ஏன் மலையில நனைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கறான். பாபா அங்கேயே விட்டுட்டு வந்து போலீஸ்ல மாட்ட வச்சதுக்கு டிராகன் தான் காரணம்னு சொல்லி அவன் கொல்ல போயிருக்கான் அப்படின்னு சொல்லி செகண்ட் கமாண்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். ஏமா நீ போய் எக்ஸிட்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஏமாவை அனுப்பி வச்சுட்டு, விஷயத்துல நீ கோவமா இருக்கன்னு தெரியுது, வா நம்ம மோதி பார்க்கணும்னா பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடலான்னு சொல்லி டிராகன் ரெடியா இருந்தா ஜாக்கிரதா அப்படின்னு ஏமா கத்துறா. பார்த்தா பின்னாடி வந்து ஒருத்தன் டிராகனை அடிச்சிருந்தான். டிராகன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு இவங்க தேடி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, முஷாஷி ஷ்ரைன்ல இருக்கிற பார்க்கிங் லாட்ல தான் அந்த சம்பவம் நடந்தது, அங்கதான் டிராகன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நவுட்டோ சொன்னது ஞாபகம் வருது. ஹே டாகஷி, பார்க்கிங் லாட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அது பின்னாடி வழியில இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், லேட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். ஆமா இவங்க ஏன் இந்த பக்கமா ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீனா பாக்குறா. ரைட்ல திரும்ப அப்படின்னு டாகஷி சொல்றான். வந்து பார்த்தா மோபியஸோட ஆளுங்கெல்லாம் அங்க கிடக்குறாங்க. டிராகன் ஒத்த ஆளா நின்று அவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுட்டு நிக்கிறான். ஹே பேயான், எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி செகண்ட் கமாண்டர் கேட்கவும், பாக்கு நடந்த விஷயத்த பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். டோமானோட செகண்ட் கமாண்டர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஹே பேயான், இவன் ஒருத்தனை அடிக்க இத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் ஆம்பளையா முதுகுல வந்து குத்துற அப்படின்னு சொல்லி யமா கேட்கறா. ஹே டாகஷி, இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் மயக்கமா வருது அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். சரி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டாகஷி சொல்லவும், டாகஷி நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லி பேயான் சொல்றான். நான் அப்படிதான் வருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். மோபியஸ்ல நிறைய ஆளுங்க இருக்காங்க, இங்க டாகஷி ஒத்தாள் தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு பைக் சவுண்ட் கேக்குது. இந்த பைக் சவுண்ட் யாருதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கரெக்டான டயத்துக்கு தான் மைக்கி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். பார்த்தா மைக்கி சும்மா வேற லெவல்ல பைக்ல வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறான். ஒரு வழியா மைக்கி வந்துட்டா, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, பேயான் சண்டையை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். ஹே பேயான், என்ன அங்க வர சொல்லிட்டு டிராகனை கொண்டு பழிய ஏமல போடலான்னு பாத்திருக்கீங்க, அதுதானே உன் பிளான், உன்னை இப்படி பண்ண சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கறான். அப்படின்னா இதுல வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி மைக்கி நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஓசனாயை விசாரிச்சப்போ இதெல்லாம் அவனோட பிளான் தான் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அப்படின்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, பரவாயில்ல எல்லாத்தையும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையாயிரு, என்னோட பேரு ஹான்மா அப்படின்னு அவன் சொல்றான். மோபியஸோட டெம்பரவரி லீடரா தான் இப்ப அவன் இருக்கிறான். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி மைக்கி டென்ஷன் ஆகி டக்குன்னு அவனை அடிக்கிறான். ஆனா அவன் அந்த அசால்ட்டா தடுக்கவும் மைக்கியே ஷாக் ஆகுறான். மைக்கியோட அட்டாக்கை யாருமே தடுத்ததுல ஃபர்ஸ்ட் டைமா அவன் தடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி டாகஷியும் டிராகனும் ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு மைக்கியா அவசரப்படுற அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சக்கப்படவும் எல்லாரும் அவன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. நாங்க 100 பேர் இருக்கோம், உங்க 4 பேரால அசால்ட்டா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எல்லாருமே சண்டை போடணும், யாராச்சும் பயந்து ஓடி போனீங்கன்னு தெரிஞ்சது அவங்கள தேடி வந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுங்களையும் அவன் மிரட்டுறான். அவங்க 4 பேரையுமே கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் போடுறான். அப்படின்னா நான் பட்ட எல்லா கஷ்டமும் வேஸ்டா போச்சா? ஆனா இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்லையே, மைக்கிக்கோ டிராகனுக்கும் தானே பிரச்சனை இருந்தது. ஒருவேளை நான் சேஞ்ச் பண்ண ஏதோ ஒரு விஷயம் ஃபியூச்சரை மாத்தி இப்ப பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்பதான் பார்த்தா இன்னும் நிறைய பைக் சவுண்ட் கேக்குது. பார்த்தா டோமா நாளுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, எல்லாருமே கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் கமாண்டர் டாகஷி சொல்றான். அந்த மோபியஸ் ஆளுங்களுக்கு இந்த டோக்கியோ மாஞ்சி கேங்னா யாருன்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வெறித்தனமா வந்துட்டு இருக்காங்க. 5th 4th 1st இந்த 3 கேப்டனுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. டோக்கியோ மாஞ்சி கேங் இங்க இருக்கு, யாரடா ஃபர்ஸ்ட் சாக தயாரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஹே இன்வின்சிபிள் மைக்கி, உன்னை கொல்றதுக்காக நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹான்மா சொல்றான். என்ன மைக்கி ஒரு கை பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கறான். இப்ப எல்லாருமே சண்டை போட ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. மைக்கி சொன்ன உடனே எல்லாருமே சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 டீமுமே சண்டை போட்டுட்டு இருக்கு. டோக்கியோ மாஞ்சி கேங்குக்கும் மோபியஸ் கேங்குக்கும் ஃபைட் சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. டோக்கியோ மாஞ்சி கேங்ல இருக்கிற ஆளுங்க தான் மோபியஸ் ஆளுங்களை சும்மா பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. டிராகன் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிராகனை தேடி போய்கிட்டு இருக்கான். டோக்கியோ மாஞ்சி கேங்கோட ஒவ்வொரு கேப்டனுமே சும்மா வேற லெவல்ல தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு லீடருமே
மோபியஸ்ல இருக்கிற மினிமம் 3 ஆளுங்களையாச்சும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டிராகனை தேடி போய்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் வழியில சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹே பாத்து போடா அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவனுங்க தட்டியே நம்ம ஹீரோ கீழே விழுந்துருதான். அடைச்ச நான் செஞ்ச எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. என்னால எதையுமே மாத்த முடியல. இந்த சண்டையில தான் டிராகனை கொன்றுதாங்க. அதனால தான் ஆக்கோன் இறந்து போறான். கண்டிப்பா ஆக்கோன் நான் உன்னை இறக்க விட மாட்டேன். ஹீனா ஒன்னியவும் தான். நான் எப்படியாச்சும் இதுல ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பவும் எந்திரிச்சு டிராகனை தேடி போக ஆரம்பிக்கிறான். டோமானோட லீடருக்கு ஈக்குவலா மோபியஸால சண்டையே போட முடியல. ஏன்னா எல்லாருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. டோமான்ல இருக்கிற ஆளுங்க அடி வாங்குற மாதிரி தெரிஞ்சா டக்குன்னு அவங்க லீடர் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. மோபியஸ் தான் மொத்தமா தோக்குற கண்டிஷன்லயே இருந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்ப மைக்கி வந்துட்டு ஹே பேயான் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஹே அவங்களோட கமாண்டர் மைக்கி அவனை ஃபர்ஸ்ட் நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் ஒரே நேரத்துல ஓடி வராங்க. மைக்கி எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சு போட்டுதான். நானும் டிராகனும் தான் சேர்ந்துட்டோமே பேயான், ஏன் இப்படி பண்ணுத, எதனால மோபியஸ் கூட சேர்ந்த அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும் அப்படின்னா பாவோட பிரச்சனைக்கு யார் பதில் சொல்றது அப்படின்னு அவன் கேட்கவும் நம்ம அதை அப்பவே பேசி முடிச்சாச்சு அப்படின்னு மைக்கி சொல்றான். இல்ல அது முடியல, நீங்க பாவா அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க. அவன் இப்ப ஜெயில இருக்கான். அதனாலதான் நீங்க எல்லாருமே எனக்கு எதிரிதான் அப்படின்னு சொல்லி பேயான் மைக்கிய போட்டு அடிக்கிறான். ஆனா மைக்கி திரும்ப அடிக்கவே இல்லை. என் கூட சண்டை போடு மைக்கி அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் ஹே பேயான் என்ன பாரு, நான் எப்பவாச்சும் சிரிச்சேனா? பாவ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா நான் சிரிச்சதை எப்பவாச்சும் நீ பாத்தியா? எனக்கு அவன் ஜெயிலுக்கு போனது கஷ்டமா தாண்டா இருக்கு. டாக்கெமிச்சி சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே புரிய வந்துச்சு, நாங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால நீங்களும் சேர்ந்துதான் கஷ்டப்படுவீங்கன்னு. உனக்கு கோவம் தீர்ற வரைக்கும் நீ என்ன போட்ட அடி, நம்மளாம் ஃபேமிலி, என்னால எப்படி ஒன்னு அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும் பேயான் அவனோட தப்பெல்லாம் புரிஞ்சு அப்படியே கண் கலங்கி நிக்கிறான். டிராகன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடி போய்கிட்டு இருக்கான். அப்ப அவன் மேல ஒருத்தன் வந்து விழுப்போ டே எந்திரிச்சு போய் தொல்லடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை தேடுறான். டிராகனையும் காணோம், அவனை கொல்ல போன கியமாசாவையும் காணும். எங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா கியமாசா அந்த இடத்துல போறான். ஹே கியமாசா இங்கதான் இருக்கிறான் அப்படின்னா அவன் இப்ப டிராகனை கொல்லதான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா அவன் கத்தில இருந்து பிளட்டா விழுந்துட்டு இருக்கு. நான் ஒரு வழியா அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா டிராகன் அங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். டிராகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சானோ அதுவே நடந்துருச்சு. நம்ம ஹீரோ கிட்ட டைம் மிஷின்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் எதையும் ஆரம்பிக்க முடியாது. டிராகன் மட்டும் இறந்து போயிட்டோம்னா அதுல மைக்கி முடிஞ்சு போய் மைக்கி டோட்டலா மாறிடுதான். டோமானும் ஈவல் ஆர்கனைசேஷனா மாறிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் எல்லாமே நடக்கு. ஹீனாவும் இறந்து போயிருந்தா. அது பத்தாதுன்னு இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆக்கோன் வர இறந்து போயிருந்தான். இவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு டிராகன் ஒருத்தன் உயிரோட இருந்தாகணும். ஆனா நம்ம ஹீரோவால இப்ப அதை பண்ண முடியல. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா தான் நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.